நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774141119 என்ற எண்ணை அணுகவும். கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் தனியார் கம்பெனியிடமிருந்து மீட்கப்பட்டு உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிக்குமார் வழங்க கேட்கலாம். மணிக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியில ரொம்ப புகழ்பெற்ற அந்த லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சொந்தமான சுமார் 6 ஏக்கர் நிலம் விவசாய நிலம். அது ஒரு தனியார் கம்பெனியிடம் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு அது குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வருடத்திற்கு 1,60,000 குத்தகைக்காக அது விடப்பட்டிருந்தது. அந்த குத்தகை காலம் முடிந்து 2 வருடம் ஆகிய நிலையிலும் அந்த நிலத்தை அந்த தனியார் கம்பெனி ஆக்கிரமித்து பல வியாபார நோக்கில் அதை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. அதாவது அங்கு கிரிக்கெட் மேட்ச் நடத்தணும்னா 7,800 ரூபாய் அவங்க அந்த வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி கார் பழகிறவங்களுக்கு 100 ரூபாய், அப்புறம் கால்பந்து விளையாடணும்னா 200 ரூபாய். அது இல்லாம அந்த நிலத்துக்கு முன்னாடி கடையெல்லாம் கட்டி அதையும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இது குத்தகை காலம் முடிந்து 2 வருடங்கள் ஆகியும் நிலம் ஒப்படைக்காத காரணத்தால் இந்து முன்னணியினர் அதற்கான அந்த மனுவை நேத்து இந்து அறநிலையத்துறைக்கு சமர்ப்பிச்சாங்க. காலையில அவங்க சமர்ப்பிச்ச நிலையில மாலையிலேயே இந்து அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை மீட்டெடுத்து அந்த கேட்டுக்கு சீல் வச்சிருக்காங்க. இது காலையில அங்க நார்மலா வாக்கிங் வரவங்க, அந்த விளையாடுறவங்க எல்லாம் ஏமாற்றத்தான் திரும்பி சென்றிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த காலையிலேயே காலையில மனு அடித்து மாலையிலேயே அந்த நிலம் மீட்கப்பட்டது இங்க பெரிய ஒரு பாராட்டுக்குள்ள விஷயமா தெரியுது. பக்தர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா இந்த இந்த நிலத்துடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 6 ஏக்கர்னாலும் அந்த மதிப்பு 200 கோடி ரூபாய் இருக்கும் என தெரிகிறது விக்னேஷ். அதனால உடனே இந்து முன்னணி எடுத்த முயற்சியால உடனே காலையில மனு கொடுத்து மாலையிலேயே மீட்டது பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிக்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.